மாட்டிச்சா மீன் பிடிச்சிட்டோம் பாருங்க எப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் ஃப்ளாகு. இந்த ஃப்ளாக் வச்சு தான் ஃபிஷிங் பண்ணுவோம். அதாவது தான் பார்த்தீங்கன்னா தெக்க இதுனா அது வந்து உள்ளே போவோம். மீன் பிடிக்க போகிறோம் நாங்கள். இதை இருங்க துணி முடியல. நீங்கள் இப்போ புது சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ மீன் பிடிக்க போகிறோம் நாங்கள். இதை இருங்க துணி முடியல. சர்ப்ரைஸாக சொல்லலான்னு பார்த்தா இவனே சொல்லிட்டாங்கல்ல. போகலாமா? அதங்காயிரம் எல்லாத்துக்குனியா இந்த தூண்டி முள் பற்றிலாம் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். என்ன தூண்டி முள். ஸோ பிரகாஷ் என்ன பிடிக்க போகிறாரு, நான் என்ன மீன் பிடிக்க போகிறேன். அடே போலாமா போலாமா போலாம். பூச்சி நோண்டுட்டியா? பூச்சி இல்லை தலைவா, டிக்கியில் இருக்கா காட்டு. இது பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். பிரகாஷ் டிக்கியில் வச்சிருக்கேன் நான் பூச்சை. ஸோ கைஸ் ஃபிஷிங் கிளம்பிட்டோம் நாங்கள். இப்போ இங்கே தான் பக்கத்தில் தான் ரெகுலராக போகிற ஸ்பாட்டு. ஸோ வாங்க இன்னைக்கு எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம். ரெகுலராக போகிறவங்க தான், ஆனால் அந்தளவுக்கு இன்னும் ப்ரொஃபஷனல் ஃபிஷர் தான் கிடையாது. இல்லை என்ன சொல்லுவாங்க அது அந்த ஃபிஷர் தான். நாங்கள் அது வாயில் நாங்கள் என்னென்ன மீன் பிடிக்க போகிறோன்னா விராலும் ஜிலேபியும் பிடிக்க போகிறோம். நடுவில் ஷார்க் மீன் இருந்தால் கூட பிடிப்போம். அது வந்து விட்டுரும். நாங்கள் என்ன பண்ணுவோம். மக்களே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அந்த சைடு போகிறதுக்கு வழி இருந்தது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. கவர்மெண்ட் ஊழியர்கள் என்ன பண்ணாங்கன்னா இங்கே ஒரு பெரிய குழியை தோண்டி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி அந்த சைடு வழி இருக்குது, ஆனால் நாங்கள் எங்களால் போக முடியல. ஒரு வாரம் வரலன்னா இதுமாரி பள்ளம் எடுத்து அச்ச முடியல. வெல்கம் டு விஜய் விளாக். பண்ண மாட்டாங்களா? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? நம்ம பழைய சேனல் பற்றி எதனா அபிப்பிராயம் சொல்லுங்க. சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ வரப்போகுது, ஃபிஷிங் விளாக். என்ன சொல்றீங்க பிரகாஷ்? இப்போ இங்கேருந்து எப்படி அவ்வளோ தூரம் போக போகிறோம் தான். அதுனா நம்பி தானே போற. இது நம்ம பழைய சேனல் பற்றி எதனா சொல்லுங்க. பழைய சேனல் பிக் சேனல். நாங்களும் வந்து இந்த வாட்ச் டைம் வந்து ஏறும்னு பார்க்குறோம். ஒன்றும் ஏற மாட்டேங்குது. அப்புறம் வந்து கமெண்ட்ல வந்து அத்தை விளாக் என்ன பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிரகாசம் சொல்லிங்கிறான். யூஸ் பண்ணா சொல்ல மாட்டாங்களா வியூவர்ஸ்? 200 பேர் தான் பாக்குறாங்க. அது 200 பேர். அவர் 10 அப்படியே நேத்தாயிடு குஞ்சுல மாட்டிங்குது வர. இது பாருங்க கொக்கி முள்ளு நல்லா வெயிட்டா போட்டுக்கிச்சா? சிறப்பான ஆள் நீ. ஒரு 10 பேர் பார்த்தாலும் அந்த 10 பேர்ல இருந்து அந்த ஒரு 10 பேர் சொல்லுங்க பண்ணலான்னு. அந்த 200 வியூஸ் வர்றதுக்கும் என்ன காரணம்? நம்ம ஊர்ல இருக்கிறவங்களே பார்த்துட்டு இது பண்றாங்க. வீடியோ பாக்குறவங்க வந்து ஷேர் பண்ணிட்டு பாருங்க. வீடியோவை ஷேர் பண்ண தேவையில்ல மக்களே, லைக் பண்ணிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணி விடுங்க. யூடியூப் அது வேலையை பார்ப்போம். தயவு செஞ்சு லைக் மட்டும் பண்ணுங்க. வெயிட்டமா இருக்குடா. ஸோ ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்லாம் வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு. சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய கண்டென்ட் புதுசாக உங்களுக்காக நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் எங்களோட ஃபிஷிங் ஸ்பாட்டு. ஏரி ஃபிஷிங் ஸ்பாட்டும் இதுதான். நாங்கள் செட்டப் போட்டு உங்களுக்கு எப்படி ஃபிஷிங் பண்ணுறோன்னு காட்ட போகிறோம் இன்னைக்கு. ஸோ ஃபிஷிங் பண்ணுறது மட்டும்தான் இந்த விளாகில் கவர் பண்ண போகிறோம். நீங்கள் யாருன்னா கமெண்ட்டில் வந்து ஃபிஷ் பண்ணி அதை எப்படி செய்கிறது, இந்த ஜிலேபிக்கு வந்து எதெல்லாம் கரெக்டாக இருக்கும், எப்படி க்ளீன் பண்ணலாம். ஏன்னா ஜிலேபி பயங்கர முள்ளாக இருக்கும்ல, அதனால் வந்து எப்படி அதை க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுங்கள். விரால் மாட்டோம். விராலும் வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து முள்ளே இருக்காது, ஒரே ஒரு முள் மட்டும் தான் இருக்கும். ஸோ விரால் என்ன ஒரு இதுவில் ஃபிஷ்ஷோட வகையில் சேரும்னா அது ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரெடேட்டர் ஃபிஷ்னா வேட்டையாடி சாப்பிடுது. ஜிலேபி, அதுக்கப்புறமா இந்த குறவை,
கண்ட இதெல்லாம் வந்து பில்லு நார்மலாக இந்த பாசி அந்த மாதிரி தான் சாப்பிட்டு வளரும். ஆனால் விரால் புளி பசிச்சாலும் புல்ல திங்காதுன்னுவாங்க. அந்த மாரி விரால் சாப்பிடவே சாப்பிடாது. மீனை மட்டும்தான் வேட்டையாடி சாப்பிடுவோம். மீனை தவிர வேற எதையுமே சாப்பிடாது. அதனால தான் அதை ப்ரெடேட்டர் ஃபிஷ்ன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் நம்மளோட ஏரி, நம்ம மீன் பிடிக்க போகிற ஏரி. ஸோ இதுதான் நாங்கள் ஃபிஷிங் பண்ண போகிற இடம். ஸோ செட்டிங் எல்லாம் போட்டுட்டு எப்படி ஃபிஷிங் பண்ணுறோன்னு நான் காட்டுறேன். A few minutes later. ஸோ எஸ் கைஸ், ஃபிஷிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா நான் தங்காயிரம் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். பிரகாஷ் பார்த்தீங்கன்னா அங்கே மீன் பிடிச்சிங்கிறாரு. பிரகாஷ பீரோவில் துணி மாட்டீங்க. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பீரோ மாதிரி தெரியுதா? ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் பிடிச்சி அலைறீங்கடா இந்த ஊர்ல. பிரகாஷ் ஆல்ரெடி செட்டப் போட்டு ஃபிஷிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பிரகாஷ் வந்து ஜிலேபி பிடிக்க போகிறாரு, நான் வந்து விரால் பிடிக்க போகிறேன். ஸோ என்னென்ன செட்டப்பு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ எஸ், இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறது. இது வந்து லூக்கானாவோட ரீல். இது வந்து எவ்வளோ வரும்னா ஒரு 3500 வரும். இந்த ராடும் பார்த்தீங்கன்னா ராடும் வந்து லூக்கானா தான். ஸோ ரெண்டுமே ஒரே செட்டப் தான். ஸோ இதுதான் லூக்கானாவோட பிராண்டு. இந்த பிராண்டில் தான் வந்து நான் ஃபிஷிங் பண்ணுறது. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரப்பர் ஃப்ளாகு. இந்த ஃப்ளாக் வச்சு தான் ஃபிஷிங் பண்ணுவோம். அதாவது அந்த விரால் மீன்லாம் பிடிக்கிறதுக்கு இந்த ஃப்ளாக் தான் யூஸ் பண்ணுவோம். பிரகாஷ் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணுறது வந்து விசிறு துண்டின்னு சொல்லுவாங்க. இந்த இதுவில் போட்டு தூக்கி அடிப்பாங்க. ஆனால் பிரகாஷ் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டேன்றாரு. அவர் மொத்தத்தையும் கைட்டி விட்டு அப்படியே அடிக்கிறாரு. கொம்பு எதுக்கு யூஸ் பண்ணுறாருன்னா அந்த கட்டைப்பை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு கொம்பை. சொன்னாச்சு பிடிச்சிங்களா இல்லையா? A few minutes later. ராகுக்கு வந்து இந்த முச்சி தான் போடுவாங்க. அது எனக்கே தெரியாது, நானே இடமா போடுவேன். நீங்கள் அதனால் வேறு எதனா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்படி போட்டால் டைட் ஆகிடும். இன்னொன்று, இந்த ப்ரைடை வந்து சிசர் வச்சே கட் பண்ண முடியாது. அதனால் எப்படி கட் பண்ணுவோன்னா இந்தமாரி ஒரு சின்னதாக கண்ணாடி துண்டு இருக்கும். அதை எடுத்து இந்த இடத்துல வச்சு இப்படி பண்ணனாலே கட் ஆகிடும். தனியாக வந்துச்சு பாருங்கள். ஸோ எஸ், வாங்க இது எப்படி த்ரோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி த்ரோ ஆகும்னு சொல்லிட்டு. காற்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு அடிக்குது. நம்ம இப்படி ஆப்போசிட்டில் த்ரோ பண்ணோம்னா இந்த உள்ளே இருக்க இது வந்து சிக்காயிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடு தான் வந்து த்ரோ பண்ண போகிறோம். நல்லா தூரமாக போய்க்கு இப்போது. ஸோ இப்போ த்ரோ பண்ணுறோம் பாருங்கள். அங்கே பாருங்கள் அவ்வளோ தூரம் போய் விழுந்துருச்சு. இது பாருங்கள் இப்படி தான் வெளியில் போகும் அது. ஸோ இப்போ இப்படி சுற்றினோம்னா ஃப்ராக் வந்து அங்கேருந்து இந்த இது மாதிரி வந்துட்டு சவுண்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கேட்கறதுக்கு. ஸோ இதில் தான் வந்து விரால் பிடிக்க போகிறோம் நம்ம. பிரகாஷ் வந்து அங்கே ஜிலேபி பிடிப்பார். பிரகாஷ், ஜிலேபி பிடிச்சிட்டிங்களா? டேய் தக்காளி தற்குறி, ஒன்னாச்சு பிடிச்சா இல்லையாடா? ஒன்றுதானா டேய்? ஸோ வாங்க அவர் பிடிக்கிறதுக்கு நம்ம இதை இங்கேயே கேஷ் பண்ணி பார்க்கலாம். பாட்டா ட்ரை பண்ணுறோம். சாண்ட போகிறோம் தண்ணியில் இறங்கி. இங்கே போகிறோம், ஒரு மீன் செத்து கிடக்குறா உள்ள. என்னடா மீன் இதா? பிரகாஷ், அது கூட தெரியாம போய்ங்கிறடா நீ. கைஸ், இது ஒரு விரால் குட்டி. டேய் விரால் குட்டிடா இது. பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விரால் குட்டி. கழுது வாங்க நம்ம உயிரோடு இருக்கிற மீன். அப்படிப்பா கைஸ், தண்ணி ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்குது அப்படியே. பிரகாஷ், என்னதான் பண்ற நீ? எப்போ ஏய் பாத்துடா, போடுங்கடா போட்டுருக்கோடா. வாட்டர் ப்ரூஃபா 35,000 ரூபாய்க்கு ஏற்றுது. 40,000க்கு இதுதான். இங்க மேடு தான், அது பில்லா இருக்குல்ல, இந்த இடம்லாம் மேடு தான். ஸோ இதுக்கப்புறமா தான் ஒரு ஆழம் அதிகமாக இருக்கும். இப்போ பிரகாஷ் பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுங்களா, ஒயிட் கலர்ல வந்து தெக்க இது அசையும் மீன் எடுக்குதுன்னா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா தெக்க. மீன் அடிச்சதுன்னா அது வந்து உள்ளே போவோம். பிரகாஷ், மீன் அடிக்கும்போது சொல்லுங்க, நம்ம மக்களுக்கு காட்டலாம் எப்படின்னு. நான் அது வரையும் இங்கே போட்டுங்கிறேன். தகார எனக்கு ஃபோக்கஸ் ஆகிங்க. இப்போ கொஞ்சம் பேக் போயிட்டு பாருங்க, அண்ணாண்ட கரைக்கு அடிக்க முடியும். இங்கேருந்து இது லூக்கானா பிராண்ட். இந்த மாதிரி கிராஸாக அடித்தோம்னா ஹூக்கப் பண்ண முடியாது. இப்படி தூக்கும்போது இது வேற மாதிரி போயிடும். ஏய் போடுறா, கொண்டாட போட நல்லா லாங் அடிக்கணும்டா. இங்கே நிற்கிறனா நீ?
கும்பலுதான் எத்தடியா அந்த பைய வரதெல்லாம் கட்டையில மாட்டியா? இதோ அங்க பாரு அந்த கட்டை இருக்குல்ல அதுல மாட்டியா? 1 hour later. மீன் பிடிச்சிட்டோம். இந்த பாருங்க எப்படி வராருன்னு. டேய் சின்னதுடா பாருங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த விரால் மீன். எப்படி இருக்கு பாருங்க. சும்மா திடீர் உருவிக்குச்சுடா. ஒன்றும் கொஞ்சம் இல்லை நல்லா லாக் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ராக் இப்படிதான் வந்து எடுக்கும் விரால் பாருங்க. சும்மா பயங்கரமா இருக்கும். விரால் ஒரு விரால் பிடிச்சிட்டாச்சு. எஸ் வெற்றி. ஸோ எஸ் கைஸ், இப்போ அந்த இடத்துல ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. ஒரு இடத்துல மீன் மாட்டிக்கிச்சுன்னா அந்த இடத்துல திருப்பி மாட்டாது. ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக கலக்கி விட்டு வந்துடும். அதனால் அங்கே எதுவும் மீன் மாட்டாது. அதனால் வேறு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். பக்கத்துலேயே தான், அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போட்டோம்னா மீன் இருந்தால் எடுக்கும். ஸோ இப்போ இங்கே போட்டுட்ருக்கோம், பார்க்கலாம் எடுக்குதான்னு. இந்த இடமும் கண்டிப்பாக எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காற்று பயங்கரமாக அடிக்குது. இங்கே காற்று அடிக்கலைன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டு பார்ப்போம் எடுக்குதானே. எடுப்பாரு கண்டிப்பாக. காற்று லேபியாக தான் இருக்கு. இன்னும் பக்கத்துலேயே நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வேற பயங்கரமாக இருக்கு. ஏய் தவிர எருமாடு வருதுடா. எருமாடு வருது கைஸ். வந்ததுன்னா இறங்கி கதி கலக்கி விட்டு போயிடும். இறக்குற மீனெல்லாம் தெத்தி விட்டு போயிடும். மேயறது மேலே மேயாதுங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து தண்ணியில் இறங்கி ஜலப்புன்னு ஜொலிப்பி விட்டு போயிடும். இல்லை வீடியோ எடுக்கிறேன்னு இன்னைக்கு மட்டும் வரல. அங்கே போட்டோம்னா என்ன ரியாக்ட் ஆகுது. எங்க 1 hour later. கைஸ் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா மீனே சுத்தமாக ஒன்றும் மாட்டல. அதான் போட்டு இது பண்ணிக்கிறோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகுது. மாட்டிச்சா அவ்வளோ தூரத்துக்கு வச்சப்ப மாட்டல, இங்கே வந்தோடனே மாட்டிச்சு. ஸோ கைஸ் பாருங்க, அனதர் 1 செகண்ட் கொல்லு குத்துங்கிறதுக்கு பாப்போம். கைஸ் பிரகாஷ் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் மீனும் பிரகாஷ் கிட்ட தான் பிடிச்சோம், 2வது மீனும் பிரகாஷ் கிட்ட தான் பிடிச்சோம். அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தோம், ஒன்று கூட மாட்டல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரகாஷ் கூட இருந்தால் தான் ராசின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வாங்க வாங்க இங்கே வாங்க, பிரகாஷ் காட்டலாம். பிரகாஷ் பாருங்க, இதோ உழுவை பிடிச்சிருக்கான் பாருங்க பிரகாஷ். ஏச்சே ஜிலேபி இதுதான் வந்து உழுவை பாருங்க. இதுதான் வந்து உழுவு மீனுன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு பாருங்க. திஸ் இஸ் உழுவாய். ஏய் இது ஆனால் உழுவு மாரியே இல்லைடா. அந்த மீனுக்கு ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்டாக இருக்குண்டா பாடி. உள்ள இருக்கிற குடல் கிடலாம் தெரியும்டா இல்லை. இதுக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு தெரிஞ்சு. ஸோ 2வது விரால் பிடிச்சிட்டாச்சு நம்ம. பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க. காசு ஒன்றும் பிடிக்கல, சீன் தான் போட்டு. இங்கே வா கிட்ட வையன் க்ளோஸ் அப் ஐயா. பாருங்க இது ஏன் ப்ரொடக்டர் ஃபிஷ்ன்னு சொன்னா, இது வாயில பாருங்க பல்லு எப்படி இருக்கும். இது பாருங்க பல்லு பாருங்க. ஏய் கம்மிக்காரி தெரியுதா பல்லு? ஓகே இங்கே பாருங்க பல்லு எப்படி இருக்கும் இதுக்கு. ஸோ இப்போ தெரியுதா இது ஏன் ப்ரொடக்டர் ஃபிஷ்ன்னு சொல்கிறோன்னு. A few minutes later. நான் ஒரு மீன் பிடிச்சிட்டேன். அவன் என்ன சொன்னான் இப்போ மீனை பிடிக்கல. தற்குறி மைக் என்கிட்ட இருக்கு. தற்குறி தனியாக பேசிக்கிறேன். சொல்லுங்க உங்களோட இது என்னன்னு. 2 மீன் பிடிச்சிக்கிறேன் கைஸ், இதே மாதிரி சைஸ்ல. சுழுவுறா ஒரு மீன் தான் பிடிச்சிக்கிறேன். அது உள்ள இருக்குது, அது நான் பிடிச்சி கைட்டி விட்டாச்சு. வணக்கம்டா மாப்பிள்ள, தண்ணியில இருந்துன்னு வரானா கைஸ். இதான் ஜிலேபி. ஜிலேபி பாருங்க, ஜிலேபி இதுதான். வாயில இந்த ரத்தம் வந்து கைஸ். இதுக்கு என்னடா கேமரா கிஸ் வச்சுங்குது மீன். ஏய் இராடா ஃபோக்கஸ் எங்கடா வைக்கறானே. தற்குறிடா அவன். பிரகாஷ் வெற்றிகரமா ஒரு மீன் பிடிச்சிட்டாரு. சூத்திலே மாட்டி வெளிக்கல பைத்தியமாயவே. A few minutes later. அப்புறம் பிரகாஷ் கிளம்பலாமா? கிளம்பலாம் தலைவா. நான் ஒரு மாச்சா இல்லை மீன் எழுதா 2 மாச்சேன்.
எங்க பேரா எந்த மட்டும் தானே மாட்டேங்குது. பிரகாஷ் குட்டி குட்டியா பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்காரு. அவ்வளவுதான் guys, கிளம்ப போறோம் நாங்க. விளாக் முடிக்க போறோம். vlog வந்து இதோட முடியுது. உங்களுக்கு இது போல ஃபிஷிங் vlog போயிட்டு அதை சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வீடியோ வேணும்னா அடுத்த சண்டே கமெண்ட் அடுத்த சண்டே அடுத்த சண்டேலாம் கிடையாது. கமெண்ட்டை சொன்னால் மட்டும்தான் அந்த வீடியோ. ஸோ இது போல் ஜாலியான வீடியோஸ்லாம் பார்க்க ஜாலியாக இருக்காது, கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். போக போக தான் நாங்களும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த ஜாலி போரிங் ரெண்டும் சேர்ந்து பார்க்க விஜய் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச வரையும் எடிட்டிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், ஜாலியாகவே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. கொஞ்சம் இவங்க மூஞ்செல்லாம் பார்த்தா அந்தளவுக்கு ஒன்றும் ஜாலியாக வரல. தூங்கி ஏந்து அப்படியே வரான் நண்பர்களே. டே எடுக்காரான் தாண்டா சொன்னேன். எத்தாச்சு அவ்வளோதான். சரி ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் தக்காளி காரணம் விஜய் விளாக்ஸ். அடுத்த விழா சந்திப்போம்.